நாம் இந்த காலவேளையில் கர்த்தருடைய வசனத்துக்கு இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இடைப்படுவதற்கான தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா புஸ்தகத்தில் புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 57 verse 19 நாம் படிக்கலாம். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கலாம் அந்த வசனத்தை. I create the fruit of the lips. I will create the lips of the fruit of the spirit. No? Peace to the one who is far away. Peace to the one far away. And to the one who is near. And one to near. Says the Lord. And I will heal him. Amen. இந்த வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன வார்த்தையை வாக்குத்தத்தமாக தருகிறார் என்றால் I will create, நான் சிருஷ்டிக்கிறேன். I create. என்ன சிருஷ்டிக்கிறார்னா I will create a fruit of lips. இரண்டாவது, அவர் ஒன்றை படைக்கிறார், அந்த படைப்புக்கு fruit of lips. மூன்றாவது, யாருக்கு அதை செய்கிறார் என்றால் one who far places, and second one who nearer to him. தூரமாக இருக்கிறவர்கள், ஒருவேளை கடந்து தூரமாக இருந்தாலும் சமீபமாக இருந்தாலும் அவர்களுக்கு. நான்காவது, கடவுளுடைய வசனம் சொல்கிறது the God who heals us அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த நான்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சமாதானத்திற்கும் சுகமளித்தலுக்கும், சுகமாய் வாழ்வதற்கும் சம்பந்தம் உண்டு. சமாதானம் என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒருவர் சிருஷ்டிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது, உருவாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, there is the power, ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த வல்லமையை தேவன் உதடுகளில் சிருஷ்டிக்கிறார், உதடுகளிலே அதை செய்கிறார். உதடுகளிலே அவர் செய்கிறார் என்று சொன்னால் உண்மையாகவே உதடுகள் உள்ளத்தின் அடையாளம், உள்ளத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது. நல்ல மனிதன் இதயத்திலிருந்து நல்லவைகள் எடுத்து காட்டுகிறான் என்று சொல்கிறது. அப்போ கடவுளுடைய மாற்றம், கடவுளுடைய செயல் இதயத்தில் பெரிய ஒரு வல்லமையை உதடுகளிலே உருவாக்கும்படி செய்கிறார். சரி, இந்த மாதத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கிறதான ப்ராமிஸ் என்ன அப்படின்றதுனால் அவருடைய காரியம் என்னன்னா, நாம தேட வேண்டிய அல்லது நாம் அடைய வேண்டியது, நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் கவனிக்க வேண்டியதுன்னா, நாம் தேவன் சிருஷ்டிக்கும் சமாதானத்திலே வாழணும் அல்லது தேவன் அளிக்கும் சமாதானத்தை நாம் நாடணும். தேவன் யாரா இருக்கிறார்னா, நிறைய இடத்துல வேதத்தில் தேவனை பற்றி சொல்கிற விஷயத்துல தேவன் பரிசுத்தர், தேவன் நீதி உள்ளவர், தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் தயம் உள்ளவர், தேவன் வல்லமை உள்ளவர். சொல்லுங்க ஆமென்.
அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, சர்வ வியாபி என்று சொல்கிறது. இப்படியெல்லாம் சொல்கிற இடங்களிலே தேவனுடைய வசனம் ஒன்றை கூட வலியுறுத்துகிறது. The God is God of peace. தேவன் எல்லாவற்றையோடும் கூட அவரை வேதம் தனியாகவே சமாதானத்தின் தேவன் அப்படி என்று சொல்லி அழைக்கிறது. சொல்லுங்க, யார் தேவன்? சொல்லுங்க சத்தமா. God of peace, சமாதானத்தின் தேவன். உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் கூட சமாதானத்தின் தேவனை பற்றி சொல்கிறது. ஒரு 2 வசனத்தை நாம தேவனுடைய சமாதானத்தினை பற்றி தம் புதிய ஏற்பாட்டில் 13 எபிரேயர் 13 அதிகாரம் 13 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை படிக்கலாம். Make your perfect in every good work to do his will, working in you that which is well pleasing in his sight through Jesus Christ, to whom be glory forever and ever. Amen. Amen. இந்த காரியத்தில் கடவுளுடைய செயல் இருபதாம் வசனத்தை கொஞ்சம் படிக்கலாம். 20ஆம் வசனத்திலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவராக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். இந்த வசனத்துல 20ஆம் வசனத்தினுடைய கடைசி சொல்லு என்ன சொல்றன்னா, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினால ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். யார் இவரு? சமாதானத்தின் தேவன். இவர் யாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான பிரதான மேய்ப்பரை மரணத்திலிருந்து அவரை எழுப்பினவர் சமாதானத்தின் தேவன். இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்விதமான ஒரு சமாதானத்தை செய்திருக்கிறார். என்ன விதமான சமாதானத்தை செய்திருக்கிறார்னா, அவரை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். மரணம் தான் முடிவு என்று ஒன்றில்லாம சமாதானத்தை அவர் உண்டாக்கும்படியாக ஏறி வர பண்ணினார். இயேசுக்கு அதை செய்தார். அதே போல நமக்கு என்ன செய்கிறார்? அந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், இந்த இயேசுவை எழுப்பினாரே, இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு, the resurrection Jesus will rule, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, how to please God, how to please on his sight, how to walk a please a life, தேவனுக்கு முன்பதாக பிரியமானதை நடப்பிப்பது எப்படி, பிரியமாக வாழ்வது எப்படி, பிரியமாக இருப்பது எப்படி யோசித்து பாருங்களோம். சமாதானத்தின் தேவனுடைய வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்புறது எவ்வளவு பெரியதா இருக்கிறதோ அப்படியே அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம இடத்துல அனுப்பி
இவரை ஏன் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்த அனுப்பினார்? நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒன்னு சொல்றாரு, நான் உன்னை உயிரோடு எழுப்பினதுக்கு காரணமே இந்த சமாதானத்தின் தேவனுக்கு முன்பதாக நீ பிரியமா வாழணும். சொல்லுங்க ஆமென். The goal of a Christian, the purpose of a Christian to please God. இந்த ப்ளீசிங் காடை எவ்வளவு முறை நாம பேசினாலும் மறுபடியும் வேதத்தில் தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பது. இயேசுவை இப்படி கூட சொல்லலாம், கடவுள் உன்னோட சமாதானமா இருக்கணும்னா you need to please him. கடவுளுக்கு உனக்கும் சமாதானம் இல்லாம போகுதா? அது காரணம் என்னன்னா, அவருக்கு பிரியமானதை நீ செய்யலன்னு அர்த்தம். when you are satisfied, when you please him. ரொம்ப சிம்பிளானது தான். பிள்ளைகள் தகப்பனுக்கோ தாய்க்கோ பிரியமில்லாம நடக்கும் பொழுது அவருடைய உள்ளத்துல சமாதானம் இல்லாமல் போகிறது. எல்லா இடத்திலுமே இது நடக்கும். if you are not pleasing, you are not live a pleasing kind of life, it will not bring fellowship. சமாதானம் என்பதே ஒரு ஐக்கியத்தோடு தொடர்புடையது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சொல்றாரு, கடவுளுடைய பிரியமானது நீங்க நடப்பிப்பதற்கு இரண்டாவது முக்கிய ரீசோர்ஸ் என்னன்னா, அவர் சித்தத்தின்படி செய்வது. டு நோ த வில் ஆஃப் காட், வாக் இன் த வில் ஆஃப் காட், டூயிங் த வில் ஆஃப் காட். கடவுளுடைய சித்தத்தை செய்தால்தான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். பரலோகத்தினுடைய கடைசி சொல்லு பாவிகளையோ அல்லது இந்த கடவுளுக்கு பிரியமில்லாதவங்களை நடந்த பார்த்தது அவங்களுக்கு சொல்றது என்ன தெரியுமா? உங்களை எனக்கு தெரியாது, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அக்கிரம செய்கைக்காரரே, மோசமான செயல்களை செய்தவர்களேன்னு சொல்றார். ஆனால் இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வது. ஒரு கடவுளுடைய ஊழியக்காரரு புதுசா ரட்சிக்கப்பட்ட மக்கள் கிட்ட என்ன பிரேயர் பண்றாரு அப்படின்னா, பைபிள் சொல்லுது, 2 தீமோத்தேயுல செகண்ட் தீமோத்தேயுல 4th சாப்டர்ல பதினஞ்சாம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம் படிக்கும். இல்லை, கொலோசியர்கள் நிருபம், கொலோசியர்கள் நிருபம் கொலோசியர்கள் 4ஆம் அதிகாரம், கொலோசியர் 4:12 படிங்க கொஞ்சம். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் ஆகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவர் எதுக்காக போராடுறாரு?
ஜெபத்தில் போராடுறாரு. என்னத்துக்காக ஜெபத்தில் போராடுறாரு? யாருக்காக போராடுறாரு? இந்த கொலோசி மக்களுடைய விசுவாசிகளுக்காக போராடுறாரு. அவர் யாரு? அந்த கொலோசி பட்டணத்து மக்களுடைய அவங்கள சேர்ந்தவர், அவங்களுடைய ஊழியக்காரர். இவர்களுடைய பாரம் என்ன? நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தன்னுடைய ஜெபங்கள்ல போராடுகிறார். அப்போ ஒருத்தருக்கு மற்றவருக்கு புரியுது, இந்த விசுவாசிகள் தேவ சித்தத்தின்படி செய்யாம அதுல நிலை நிற்காம போயிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாம போயிடுமே. இப்போ சர்ச்சுடைய கோல், அந்த மக்களுடைய வாஞ்சை எதுல இருக்கணும்னா தேவனுக்கு சித்தமானதை செய்யறதுனா என்ன என்பதை கற்றுக் கொடுக்குது. சமாதானத்தின் தேவன் கூட நம்ம கிட்ட என்ன செய்யறாருன்னா, எனக்கு நீ பிரியமா வாழணும்னா எனக்கு சித்தமானதை செய்வதற்கு என் குமாரனை உங்ககிட்ட அனுப்புறேன்னு சொல்றார். ஆமென். இப்போ வாங்க அந்த 13ஆம் அதிகாரத்துக்கு 20ஆம் வசனத்துல படிச்ச 21ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை நடப்பித்து, இங்கிலீஷ்ல படிங்க 21ஆம் வசனம், அது 13:21. Equip you with everything, equip you with everything good for doing his will, good for doing his will, and may he work in you, in us, what is pleasing to him. என்ன கடவுளுடைய வசனம் சொல்லுன்னா, ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒரு கிரியை நாங்கள் கடவுள் செஞ்சாருன்னா அங்க சொல்றாரு பாருங்க, நான் உங்களிலே இதை சிருஷ்டிக்கிறேன், சமாதானத்தின் தேவனாகிய நான் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். கடவுள் சொல்றார், ஏதாவது உங்களுக்குள்ள ஒன்றை அவர் செய்வாரானால், என்கரேஜ் பண்ணுவாரானால், அந்த ஆசீர்வாதம் எதை பற்றியதா இருக்குன்னா, டு ப்ளீஸ் காட், டு ப்ளீஸ் காட். அப்போ எனக்கு இதை தேவன் செய்தாரு, சரி கடவுள் செய்தார் என்றால் என்ன அடையாளம்? இதை கடவுள் தான் செய்தாருன்னு இப்ப எல்லாம் மக்கள் எல்லாம் திரும்ப சொல்லிக்கிறது, தனக்கு தானே செய்துகிறது. அப்புறம் 2 பேர் சொல்றது கடவுளுடைய கிருபை. எங்கேயோ போய் செஞ்சு எல்லாத்தையும் பிடிக்கணும் வந்துடுறது, கடவுளுடைய கிருபையில கிடைச்சது இது. அப்புறமா துணிகரமாக சில விஷயங்களை முன்கூட்டியே செய்யறது, செய்துட்ட பிறகு அப்புறம் இன்னொரு லேபிள் சொல்றது என்னதுன்னா, கர்த்தருடைய சித்தமா இருந்தா இது 2ம் இந்த உலகத்தில் நடக்கிற கடவுளுடைய பெயரில் நடக்கிற பெரிய மாஃபியா. இதுதான் ஒரு விதமான கும்பல் சர்ச்சில் தெரியுது. இந்த சர்ச்சில் இல்லை, உலகளாவிய சர்ச்சில் ஒரு ஆவிக்குரிய கொள்ளை கூட்டம் அது. இந்த 2 வார்த்தையும் தெய்வத்தினுடைய செல்வாக்குகள். எது? the will of God, the grace of God. இது 2க்குமே இயேசு ரத்தத்தை சிந்தினார். தப்பி தவறி கிறிஸ்தவ வாயில விழுந்துடுச்சு. ஒரு தெய்வ பயம் இல்லாம 2த்தையும் அவ்வளவு கேவலமா பயன்படுத்துறான், அவ்வளவு கேவலமா பயன்படுத்துறான். எதுனா கேளு, அது இல்லாத இந்த பொல்லாதவங்க வர காய்கறி விற்கிற மாதிரி கிருப 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 கிரு பாட்டுங்க வர. என்ன அது 4 நாளுக்கு 3 கிருப அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு விற்கிற மாதிரி வித்துட்டாங்க. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நாங்கள் தேவனுடைய கிருபையை விருதாய் பெறாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறோம். கடவுளுடைய கிருபையை உனக்கு கிடைச்சிட்டா அதை வாங்கின பிறகு யூஸ் பண்ணாத இருப்போமோன்ற பயம் எனக்கு இருக்குதுன்றாரு சபைகளை, உலகளாவிய சபைகளை ஸ்தாபித்த பவுல். ஆனா இன்னைக்கு எல்லாமே கிருபைன்னு சொல்றான். ஒரு பாஸ்டர் கருப்பாகிறாரு, அவருக்கு வெள்ளை வைஃப் கிடைச்சிச்சான், கிருபைன்றாரு. பாவி,
இதுக்கெல்லாமா கிருபை பயன்படுத்துவது? எல்லாம் அவரு. ஒரு சிலர் கிருபை எப்படி சொல்றா தெரியுமா? சாதாரணமா ஒன்றும் இல்லை, நம்மளாம் தோத்து போயிடுவோம். அப்படியே வாழ்ந்த அப்படியே ஸ்லோ மிஷன்ல பார்க்குறான். அப்படி பார்த்த உடனே நம்ம நினைச்சுக்கணும், கிருபையில இவர் வழிகிறார், இவர் பொங்கி கீழே விழுகிறது. பழைய காலத்து ஊழியக்கார் தினகரன் லட்சக்கணக்கான வருவாங்க, அவனை இவன் சாப்பிட்டுருவான். அப்புறமா இந்த தேவ சித்தத்தை பயன்படுத்தினான் பாரு, அவனுக்கு மதிப்பே தெரியாது. தேவன் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை சிந்தும் பொழுது பயந்து வேர்வையும் ரத்தமும் கலந்து வெளியே வந்துச்சான். விஞ்ஞானிங்க சொல்றாங்க, எப்போ ஒரு மனுஷனுக்கு வேர்வையில ரத்தம் வரும்னா, இந்த ரத்தம் போற வழி வேற நரம்புகள், நம்முடைய வேர்வை சுரக்கிற ரத்தம் வழி வேற. வேர்வை வர்றது உழைக்கும் பொழுது வர்றது, ரத்தம் அடிக்கப்படும் போது வர்றது. ஆனா உள்ள இருந்து வெளியே வர்ற ரத்தம் பிபினாலையும் ஹார்ட் அட்டாக்னாலையும் வெளியே வர்ற ரத்தம். வேர்வை கடுமையான உழைப்பு இருக்கும்போது நடக்கும்போது, இயேசு கடுமையாக ஜெபம் பண்ணும்போது இந்த ரெண்டுக்குமே இந்த பிளட் லீக் ஆகி உள்ள வேர்வை சுரப்பிங்க உள்ள போய் வேர்வையின் வழியாக ரத்தம் வெளியே வந்தது. அப்போ அவர் பிரேயர் பண்ண பிரேயர் பேர் என்னன்னா, தேவரீர் ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம்படி ஆக கடவுதுன்னு சொன்னார். அவ்வளவு பயங்கரமான பிரேயர் அது. அப்படியா யூஸ் பண்றாங்க சர்ச்சில் அத மக்கள். அதைத்தான் சமாதானத்தின் தேவன் செய்கிறாராம். ஏதாவது உனக்குள்ள தேவ சித்தத்தின்படி செய்வதற்காக நான் செய்வேன்னா, என் குமாரனாகிய உன் மெய்ப்பனை, பிரதான மெய்ப்பனை, மரணத்திலிருந்து எழுப்பின சமாதானத்தின் தேவன் தாமே, தேவனுக்கு சித்தமானது நீ செய்யும்படிக்கு உனக்கு எல்லா விதமான உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் இந்த சமாதானத்தின் தேவன் செய்வாராக. அப்படியானா நீ தேடும் பேரின்பம், நீ தேடும் வாழ்வு, நீ தேடும் மகிழ்ச்சி, நீ தேடும் சந்தோஷம், நீ தேடுவதான எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், நிகழ்காலம் வருகாலம் எல்லாம் தேவ சித்தத்தில் இருக்கிறது. ஆனா அது ஒரே ஒரு விஷயத்துல மொண்டெடுக்கலாம். எப்படி இது தேவ சித்தம் என்று அறிவது? நீங்கள் செய்வது தேவனுக்கு பிரியமானதா இருந்தால் அது தேவ சித்தமானது. நீங்கள் செய்வதை தேவன் அங்கீகரி. ஒரு வசனத்தை இப்படி இருக்குது, அது மகிழ்ந்திரு. அதனுடைய ஒரு எக்ஸ்பிரஸா கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த மகிழ்ச்சி உனக்கு எப்படி வருது அப்படின்னா, நீ ஏதோ ஒன்றை செய்கிறதுனால நடக்கிற மகிழ்ச்சி. இந்த வசனம் படிங்க, அப்ப வருது. புரியுது பாருங்களாம், உங்களுக்கு புரியுதான்ட்டு. லேவியராகமம் புஸ்தகத்துல ஆக்சுவலா என்ன அந்த வசனம் அப்படி இருக்குதுன்னா, அது கடவுளுடைய வசனம் சொல்லுது, நீங்கள் அவருக்கு முன்பதாக பலி செலுத்தணும். பலி அது எப்படி இருக்கணும்னா, சமாதானத்தினுடைய பலியா இருக்கணும். அந்த சமாதானத்தின் பலி செலுத்தின பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, படிங்க 7:11.
இதுல லேவியராகமத்துல கர்த்தருக்கு செலுத்துகிற ம் சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால், ம் அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவாயானால், ம் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட ம் எண்ணெயிலே ம் பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும், ம் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும், ம் எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட ம் மெல்லிய மாவினால் ம் இந்த அதிரசங்களையும் படைக்கக் கடவன். ம் அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் ம் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் ம் தன்னுடைய சமாதான பலியாகிய ம் ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். ம் அந்த படைப்பு முழுவதிலும் ம் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து ம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக செலுத்துவானாக. ம் அது சமாதான பலியின் இரத்தத்தை ம் தெளித்த ஆசாரியனுடையதாகும். ம் சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது ம் செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். ம் அதில் ஒன்றும் விடிய காலம் மட்டும் வைக்கப்படலாகாது. ம் இங்க கடவுளுடைய வசனம் சொல்லுது, இந்த ஸ்தோத்திரம், இந்த சமாதான பலி என்பது எதோடு தொடர்புடையது என்றால், தேவனுக்கு பிரைசஸ், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக செலுத்தப்படுது என்று. எப்படி இந்த சமாதானம் பலியான பிறகு ஸ்தோத்திரம் செலுத்த முடியும், தேங்க்ஸ் கிவிங் எப்படி வரும் அப்படின்னா, இந்த பலி ஏதோ காட்டுது. இந்த பலி எதுக்கு இவன் சமாதான பலியை செலுத்தணும் அப்படியானா, நீங்க நல்லா கவனித்து பாருங்க. யாரோ ஒருவருக்கு இந்த விதமான சமாதானம் உன்னோடு நான் இல்லை அப்படின்னும் போது ஒரு ரிக்குவயர்மெண்ட் அங்க இருக்குது. என்ன ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னாக்கா, நீ எனக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கிற, நீ செய்யறது எனக்கு என் மனசுக்கு பிடிக்காத இருக்குது, யூ ஆர் நாட் பிளீசிங் மீ ஆர் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைங் மீ அப்படின்னா, என் குணத்துக்கு அது ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்றார். அப்போ என் குணத்தை, செய்கிற கிரியைகள் எல்லாம் என் குணத்தை பாதிக்குதுன்னு சொல்றார். எது அது? இந்த மாதிரி இருக்கிற மறைமுகமான விஷயத்தை நம்ம படிக்கணும்னா திரும்பி இயேசு கிறிஸ்துவை தான் படிக்கணும். சமாதானத்தின் தேவன் ஒரு பலி செலுத்தின பிறகு எப்படி சமாதானம் ஆகிறாரு? ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நம்ம படிச்சோம்னா, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானத்தை என்ன பண்ணிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். சமாதானத்தை பெற்றோம் என்று சொல்கிறது. யாரிடத்துல? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். அப்போ யார் தான் நமக்கு சமாதானத்தை தரணும்? தேவன். யார் சமாதானம் ஆகணும்? நம்மோட தேவன் சமாதானம் ஆகணும். ஆனா நமக்கு மீடியேட்டரா யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு. யாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் தேவனிடத்துல சமாதானம் பெற்றோம். எப்படி என்று சொல்றேன்னா, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்படி எடுத்துக்கலாம், சொல்லு மட்டும் எடுத்துக்கலாம். விசுவாசம், நீதி. இந்த விசுவாசம் நம்முடையது, நீதி யாருடையது? தேவனுடைய. அது நம்ம கிட்ட இல்லை. யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்து என்கிறவர் இந்த தேவனுக்கான நீதியை சரி செய்திருக்கிறார். நீதி என்பது நம்மிடத்தில் இல்லை. நீதி இல்லாதவன இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நாட் ரைட் வித் காட். இங்கிலீஷ்ல நீதி என்ற வார்த்தைக்கு ரைச்சஸ்னஸ் வருது. அதுல பாதி சொல்லு ரைட்னு வருது. RIGHTOUSS, ரைச்சஸ்னஸ். ரைட் என்ற வார்த்தையோடு தொடர்புடையது. சரி என்பதை தன்னுடைய உடம்பில் உள்ள எல்லா செயல்களிலும் செய்கிறது தான் ரைட்டு. இத கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ ரைட்டா வாழ்ந்த, சரியா வாழ்ந்தன்னு சொல்றார். அப்போ தேவனுக்கு முன்பதா ராங்கா வாழ்கிற வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்காது. ரைட்டா வாழ்கிறது தான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். ரைட் என்பது தேவனுடைய நீதி.
நாம கடவுளுடைய நீதியை இந்த பூமியில நிறைவேற்ற முடியாது என்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை 5ஆம் அதிகாரத்துல இருபத்தி 5ஆம் வசனத்தை படிங்க. 4:25 மேல, அதுக்கு மேலே வசனம் பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். சொல்லுங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்க. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்றால் நமக்காக மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டார், நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களுக்காக பலியானார், நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார். எல்லாம் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். இதெல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பிடிக்காத அக்கிரமக்காரர்களா இருந்தோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் நீங்கள் மரித்தவர்களா இருந்தீர்கள். நீங்கள் தேவனுக்கு தூரமானவரா இருந்தீர்கள். நீங்கள் தேவனிடத்துல சமாதானம் பெறாதவர்களா இருந்தீர்கள். நீங்கள் ஒரு காலத்திலே காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தீர்கள். நீங்கள் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தீர்கள். இதெல்லாம் கடவுளுடைய வாழ்க்கைக்கு விரோதமான காரியங்களை நாம் இருந்தோம். இப்படிப்பட்ட விரோதிகளை எப்படி தேவன் சமாதானமா ஏற்றுக்கொள்வார்னா, இவங்ககிட்ட நீதியே இல்லை. ஆனா கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் நீதியை சிங்காசனமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர். கடவுளுடைய சிங்காசனமே நீதி. கர்த்தர் நீதிபரர் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட நீதி உள்ளவர் இவர்களோடு எப்படி கை கோப்பார், சமாதானமாவார்? இந்த பெற்றோர்கள் கிட்ட நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. பிள்ளைங்க கிட்ட நடக்கிற பெரிய பிரச்சனையில பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது, அதுவும் தமிழ்நாட்டில் வித்தியாசமாக ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதியில ஒரு பையனோ பெண்ணோ திருமணம் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்றதே இல்லை மக்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்யாணம் ஆகி அவங்க வருஷக்கணக்கில் அந்த ஊருக்கே வராமல் ஒளிஞ்சு வாழ்ந்து அதுக்கப்புறம் குடும்பம் நல்லா ஆயிடுச்சு, 3 வருஷம் 4 வருஷம் ஆயிட்ட பிறகு பச்சை குழந்தைகள் பிறந்திருக்கிற சமயத்தில் கூட வீட்டில் புகுந்து குழந்தை, அந்த வம்சம், ஊர், அந்த பிள்ளை, மகள், அந்த கணவன் எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க. அவன் ஒரே ஒன்று தான் சொல்கிறான், என் நீதி, என் ஜாதியுடைய நீதி அதில் போய் கலக்கக்கூடாதுன்ற. ஒரு சாதாரண மனிதனுக்கு இவ்வளோ கோபமும் எரிச்சலும் அவன் மனசில் இருக்கும்போது, நாம் மனதில் சத்துருக்களாக வாழ்கிற நம்ம தேவன் என்ன தீர்மானிக்கிறார் என்றால், அக்கிரமத்தின் கிரியைகள் மரணம், அக்கிரமத்தின் செயல்கள் மரணம். நீ மரித்தாயானால் அது என்னிடத்துல வந்து சேராது. தேவன் மரணத்தை விரும்பல. ஆதலால் தேவன் சொல்கிறார், நீதி நிலைநாட்டப்படணும்ன்றதுனால தேவன் தம்முடைய மகனை ஒப்பு கொடுத்து உயிரோடு எழுப்பினாராம். அந்த எழுப்புதல் என்ன சொல்கிறதுனா, மரணமே இனி உன்னை நான் ஜெயித்திருக்கிறேன், நீ குற்றம் சாட்ட முடியாது, நீ அநியாயம் பேச முடியாது. நாங்கள் மரித்து மரணத்தினுடைய தண்டனையை, மரணத்தினுடைய தீர்ப்பே இல்லை என்று எழுதுகிறோம். இனி மரணத்தை நாங்கள் ஜெயித்தபடினாலே, தெய்வ மக்களாகிய குமாரனும் பிதாவும் எடுத்த தீர்மானத்தில் மரணத்தை ஜெயித்தபடினாலே மரணம் வாய் திறந்து அவர்களிடத்தில் பேசாது. ஏனென்றால் அது சொல்லும், எங்களை வென்றவர்கள் இவர்கள், ஆதலால் நாங்கள் சும்மா இருக்க வேண்டும். இப்போ அவர் சொல்கிறார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமானாக்கும்படிக்கு எழுந்திருக்கிறார். இப்போ கடவுளுடைய வசனம் சொல்கிறது, இவ்விதமாய் இந்த நீதிமானாக்கப்பட்ட வாழ்க்கையை விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவன் சொல்கிறார், நீங்கள் என்னோடு சமாதானமாகலாம், அதுதான் எனக்கு பிரியம். இந்த வசனத்தை அப்படி சொல்றதுன்னா, 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல 22ஆம் வசனத்துல எப்படி விசுவாசம் ஒரு மனிதன் நீதிமான் ஆக்குகிறது? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நல்லா கவனிச்சுக்கோங்க. கடவுளுக்கு தேவையானது ஒன்று மகிமை. அந்த மகிமை எப்படி நாம் செலுத்த வேண்டும் என்றால்,
வாக்குத்தத்தம் பண்ணினதை ஒன்றை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி முழு நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்தினான். ஆதலால் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை விசுவாசிப்பது கடவுளுக்கு செலுத்தும் மகிமை. நீ கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதும் அதற்கு கீழ்ப்படித்து விசுவாசிப்பதும் தேவனுக்கு மகிமை. அதே போல தேவனுடைய செயலை நீ நம்புவதும் விசுவாசிப்பதும் தேவனுக்கு மகிமை. இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை என்று சொல்லும் பொழுது அவரை நம்பி விசுவாசித்து ஊரை விட்டு வந்தார் பாருங்க. அதை தேவன் நீதியாக எண்ணினாராம். ஆபிரகாம் குழந்தை பெற்றெடுத்ததுனால நீதி இல்லை, என் வார்த்தையை நீ விசுவாசித்ததுனால நான் அதை நீதியா எண்ணுகிறேன். அது போல 22ஆம் வசனம், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம கூட இப்போ நீதிமானாக்கப்படுவது எழுந்தது நம்முடைய கிரியைகளால் அல்ல, தான தர்மங்களால் அல்ல, ஜபங்களால் அல்ல, உபவாசங்களால் அல்ல, ஆலயத்துக்கு வருவதனால் அல்ல, காணிக்கை செலுத்துவதனால் அல்ல, தசம்பாகம் கொடுக்குவதனால் அல்ல, ராபோஜனை எடுப்பதனால் அல்ல, ஒழுங்கான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதனால். அதெல்லாம் கிரியைகள். அது தேவனுக்கு மகிமை செலுத்துவதில்லை. ஆனால் முதல் காரியம் ஒன்று தேவனை மகிமைப்படுத்துகிறது என்றால், குமாரனை தேவன் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்படுறதுக்காக ஒப்பு கொடுத்தார். நீங்க உங்க கிரியைகளை ஃபர்ஸ்ட் பொல்லாது என்று ஒத்துக்கொண்டு, அவைகளுக்கு மன்னிப்பே இல்லை என்பதை ஒத்துக்கொண்டு, அதை நீங்கள் சரி செய்ய முடியாது, தேவன் வைத்த நியமனமாக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிப்பது தான் தேவனுடைய நீதி என்று நீ நம்புவாயானால் அது தேவனுக்கு மகிமை. அப்பொழுது நான் உன்னை சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளுவேன். அப்பொழுது நீ நீதிமானாக மாற்றப்படுவாய். நீ நீதியா இருந்தாதான் சமாதானமாகும். இது நமக்கு நடந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன். அதே எல்கேஜியில் படித்த அதே சப்ஜெக்ட், மிடில் ஸ்கூலில் படித்த அதே சப்ஜெக்டை அப்படியே ஹை ஸ்கூலில் கடவுள் சொல்கிறார், நவ் டூ ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் ஆஸ் ப்ளீசிங் காட் வித் டூ திங்ஸ். என்னென்ன? விசுவாசி, தேவ சித்தத்தை செய்து கடவுளுக்கு மகிமையாக வாழு, கடவுளுக்கு பிரியமானதை இந்த உடலில் இந்த உள்ளத்தில் செய். முதல் பகுதி இயேசுவை விசுவாசிப்பது. இரண்டாவது பகுதி இயேசுவை விசுவாசத்தில் பிராக்டிஸ் பண்ணுவது. இதைத்தான் சமாதானத்தின் தேவன் நமக்கு இப்பொழுது சிருஷ்டிக்கிறார் என்று சொல்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின உபதேசம், இயேசு மரணத்தை மரித்து உயிரோடு எழுந்து நமக்கு நம்ம நீதிமானாக்கினார். இப்போ நமக்கு அந்த நீதிமானாக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நீதியா வாழ்வது, நீதியாய் நடப்பது, நீதியாய் செய்வது என்னன்னா, இதே உடலை தான் இப்போலாம் ஜெபம், உபவாசம், வேத வசனம், பரிசுத்தம், கிறிஸ்தவ வாழ்க்கை, ஐக்கியம், கொடுப்பது எல்லாம் எதுக்குன்னா எனக்காக அல்ல, தேவ மகிமைக்காக செய்வது. இதை பைபிள் சொல்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாக செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் கடவுளுக்கு மகிமையாக செய்யுங்கள். இப்போ நமக்கு அதில் கடவுள் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், சமாதானம் தான் உங்களுடைய அளவுகோல். பீஸ் இஸ் யுவர் ஸ்கேல் ஆஃப் யுவர் ப்ளீசிங் காட். கடவுளை ப்ளீஸ் பண்ணுறதுனுடைய அளவு எதுனா, நீ சமாதானமாக இருக்கிறியா? இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அதே ஏசாயாவின் புஸ்தகத்தில் 57ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை படிங்க. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்கனுக்கு ஆப்போசிட் யாருமா? நீதிமான். அப்போ சமாதானமும் நீதியமும் ஒருமித்து வாசம் பண்ணுது. துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். மக்கள் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க, என்னவோ ஒரு மாதிரிக்கு சமாதானமே இல்லை. அப்போ நம்ம செக் பண்ணணும், ஏதோ துன்மார்க்கமான தனம் தேவனுக்கு விரோதமாக இருக்குதா பார்க்கணும். எங்க பாரு ஒரே பிரச்சனையா இருக்குது. ஒரு யார் கூடவும் பிடிக்க மாட்டேங்குது, யார் என்ன பிடிக்க மாட்டேங்குது.
எது நடத்தாலும் தப்பு தப்பாக நடக்குது. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு, ஏதாவது தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குதா, அதுதான் பிரச்சனையை பண்ணிருக்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா பைபிள் தெளிவாக வாக்குத்தத்தம் சொல்லுது, துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை, நீதி உள்ளவனுக்கு சமாதானம் உண்டு. நீதி தான் தேவனுடைய சமாதானத்துக்கு ஏதுவா இருக்குது. இது ரெண்டுமே உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல தொடர்ந்து பயணம் பண்றது. ஒரு ஜுரம் வந்தா எப்படி ஜுரத்தை செக் பண்ணிக்கிறோமோ அப்படி நீ செக் பண்ணிக்கணும். மனசுல ஒரு விதமான கொந்தளிக்கிற மாதிரி இருக்குது, அடிக்கடி ஒரே ஒரு நினைவுகள் வந்து வந்து போகுது. அந்த நினைவு வரும்போதெல்லாம் ஒருத்தர் மேல கோபம் வருது, அந்த நினைவு வரும்போதெல்லாம் ஒருத்தர் மேல எரிச்சல் வருது, அந்த நினைவு வரும்போதெல்லாம் ஒரு மேல பழி வாங்குது, பழி வாங்கணும்னு சொல்லுது, அவங்கள நினைச்சா கோபம் வருது அப்படின்னா நிச்சயமா நீ சமாதானத்தை அனுபவிக்கல. இயேசு கிறிஸ்து உனக்கு சமாதானத்தின் தேவனா இருக்கிறார் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. கடவுளா இருப்பாரு, ஆனா சமாதான கடவுளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சமாதானத்தின் கடவுளா இருந்தார்னா, இந்த துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்ற வசனம் இருக்குது, நடுவில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் படிங்க? துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். இப்போ நீங்க யோசனை பண்ணி இந்த இதயத்தை கடல் நினைச்சுக்கோங்க, அதுல வர எண்ணங்கள் எல்லாம் அலைகளா நினைச்சுக்கோங்க. அந்த அலைகள் எல்லாமே ஓயாம அடிக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த கடல் அமர்ந்திருக்குதா, அலமோதுதா? அலமோதினே இருக்குது. ஆனா அலமோத இந்த கடல்ல இருந்து அப்படியே அலைகள் கரையை தாண்டி வெளியே வருது. எது கரை? வாயை தாண்டி வெளியே வருது. வந்தா வெறும் ஓடியும், கெட்ட வார்த்தை, சாபம், முறுமுறுப்பு, வேதனை. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உன் உள்ளத்துல சமாதானத்தை சிருஷ்டித்தன்னா வாய் வழியா நீயே சொல்லுவ, சமாதானம் சமாதானம்ன்ற பவர்ஃபுல்லான லைஃபை உன் வாயிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். நான் சிருஷ்டித்தேன்னா நீ எங்க பேசினாலும் சமாதானம் இருக்கும், நீ எங்க பேசினாலும் சமாதானம் இருக்கும். சமாதானம் உன் குடும்பத்துல ஒரு வல்லமையா வேலை செய்யும், உன் வாழ்க்கையில வல்லமையா வேலை செய்யும், நீ போற இடத்துல வல்லமையா வேலை செய்யும். நீ வல்லமையான மனுஷனாக இருப்ப. சமாதானம் தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய வல்லமை. நீ வீக்கா இருக்கிறியா பவரா இருக்கிறத உன்னை கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ராங்கான மனுஷன் சமாதானத்தை உள்ளத்துல நிறைவாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு வாழ்கிறான். சமாதானம் இல்லாதவன் கடல் போல கொந்தளிச்சுனே இருக்கிறான், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அது 1 வருஷம் தொடரலாம், 2 வருஷம் தொடரலாம், 3 வருஷம் தொடரலாம். ஆனா ஒரு லேபல் தலைமையில ஒட்டினுக்குது, என்னன்னா துன்மார்கனை போல வாழ்கிறதுனால்தான் சமாதானம் இல்லை. ரெண்டையும் கடவுள் சொல்றார். நான் சிருஷ்டிக்கும் சமாதானம், நான் சிருஷ்டிக்காத சமாதானம் இல்லாத வாழ்க்கை. இது ஒரு பிரசங்கமா நீ கேட்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையே உன்னை ஆட்டிடியூட்ல வெளிரங்கமாகுது. அதுக்கு பேர் என்னன்னா, இஃப் காட் கிரியேட் பீஸ் யூ வில் பி லிவிங் இன் எ பீஸ் லைஃப். சமாதானத்தை தேவன் சிருஷ்டிப்பாராக. அந்த சிருஷ்டிப்பை நாம் அனுபவிக்கும் பொழுது வாய் வழியாக சமாதானம் என்று தூரமாக இருக்கிறவர்களும் சமமாக இருக்கிறவர்களும் கேட்கும்படி செய்வாராக. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில குணமாகாத எல்லா வியாதிகளும் குணமாகும். ஒரு முறை என் பையனை எக்ஸாம் சமயத்தில் ஜுரம் வருது சொல்லலாம், ஜுரம்னு தான் கூட்டின்னு போனோம். ஆனால் அந்த மேடம் சொல்லிச்சு, இது ஜுரம் இல்லை, இது மனசுக்குள்ள ஆகிற டென்ஷனு. என்ன டென்ஷன்? எனக்கு படித்தா படிக்கட்டும், படிக்காட்டி போட்டோம். ஆனால் அவனுக்கு உள்ள ஒரு பயம் இருக்குது, நமக்கு அது தெரியுறதில்ல. டாடி என்ன பண்ணுவாரோ, சின்ன வயசில் இருக்கும்போது 2வது பையனுக்கு கூட்டின்னு போகும்போது சொன்னார், எப்போல்லாம் எக்ஸாம் வருதோ அந்த வாரத்துக்கு முன்னாடி அப்படியே படிக்க ஆகிடுவான், ஏஞ்சிக்கவே மாட்டான், இப்படியே இருக்கும். என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு டாக்டர் கரெக்டாக சொன்னார், நீங்கள் டென்ஷன் கொடுக்காதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. இது அப்புறம் பார்த்தா அதை பற்றி அவங்ககிட்ட சொன்ன ஒரு இடத்துல உட்கார வச்சு பார்க்கல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது. நான் ஒரு பையன்கிட்ட சொன்னேங்க, பாரு இந்த ரோடு எப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது. நான் உன்னை இந்த எந்த ரோட்டில் போனாலும் கூட்டின்னு போய் வீட்டில் விட்டுருவேன். ஏன்னா எல்லாம் இங்கே தாங்குது, எந்த வழினாலும் போகலாம். அதனால் இதை பற்றி நீ யோசிக்காத, நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, பயப்படாத, எக்ஸாம் வரும்போதுன்ட்டு. ஒரு 5th ஸ்டாண்டர்டில் இருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது நோயே வரல. தைரியம் உள்ளே போகும் பொழுது அப்போ ஒரு விஷயம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்களே. இப்போ கூட யோசனை பண்ணிப்பாரு, உன் நிறைய வியாதிகளுக்கு ஒரு வேலை சும்மா அப்படி கை குத்துது கால் குத்துது சொல்லிருக்காத, உள்ளத்தில் சமாதானமாக்குதான்னு பாரு. சமாதானம் தான் இந்த வியாதிக்கு பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு தெரியும், ஒருத்தர் சம்பாரிச்சார்னா எத்துன்னு போய் எங்கேயாவது ஒருத்தர்கிட்ட லோன் கட்டிட்டு வர்றார். ஒரு வாரம் ஒழுங்காக வேலைக்கு போனார்னா லோன் கட்டுறதுல உறுதியாக இருக்கிறார். இல்லைன்னா கூட சரி தேடின்னு போய் கொடுத்துட்டு வந்துடுறாரு. யார் தெரியுமா அது? கணேஷ், இந்த கணேஷ் டாக்டர் அவர். அப்படி இல்லைன்னா ஜிஎம். அப்படி இல்லைனாக்கா ரொம்ப தாழ்னாக்கா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி குடியாத்தத்துலேருந்து வர வைக்கிறான் ஒரு ஆளை. வந்து காசு கொடுக்கும். எவ்வளோ? ஒருத்தர்கிட்ட 1500 1700. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, டோட்டல் மென்டல் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் தெரியுமா? ஏதோ உள்ள குத்துதுன்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சி சும்மா நான் இடுப்பை பிடிச்சினே நடக்கிறது. ஒன்றும் இல்லை, 10 வருஷமாக ஸ்கேனிங்கை இந்த வாட்டி ஸ்கேனிங் பண்ணது ஸ்கேனிங்கை டமால் பெஸ்ட் ஆகிடுது பாரு. ஒன்றும் இல்லை போடான்ட்டு அப்படி சொன்னால் கூட இந்த மைண்டு ஒத்துக்க மாட்டேங்குதும்மா. வெறும் பணத்தை செலவழிச்சுனே இருக்கிறது. நான் சொல்கிறேன், இது வேணுமென்னா செழிப்பாக இருக்கலாம், நீ ஒரு துன்மார்க்கன். கடவுள் உனக்கு கொடுக்குற ரீசோர்ஸை வேணா கடவுள் மேலே விசுவாசம் இல்லாமல் அழிச்சுன்னுக்கிற. எல்லா தலைநோவுக்கு, எல்லா வாந்திக்கு, எல்லா வயிற்றுப்போக்கு, எல்லாத்துக்கும் காரணம் வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் இல்லை, தேவன் அருளும் சமாதானத்தை பெறாமல் இருப்பது கூட, கடவுள் கொடுக்கும் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கூட. ரூல் பண்ணி பார்க்கட்டும் தேவ சமாதானம் வாழ்க்கையை. தேவன் சொல்றார், நான் அவர்களை குணமாக்குவேன். சமாதானம் இருந்தால் தான் குணமாக்குதல் கூட நடக்குது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்துக்கலாம், ஜெபம் பண்ணலாம். சமாதானம், வல்லமை, நீதி, குணமாக்குதல், இந்த 4ம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் உங்கள் வாழ்விலே இதை 4ஐயும் செய்வாராக. எழுந்துக்கலாம், ஜெபம் பண்ணலாம். இந்த காலவேளையில் கடவுளுடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் இப்படி சொல்ல சொன்னார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று சொல்ல சொன்னார். அவ்வளவு பெரியதான இந்த சமாதானத்தை இந்த மாதத்தில் நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக, அனுபவிக்கும்படியாக, அது உங்களுடைய ஆளுகை நடப்பிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வாக. உங்களுடைய சகல வியாதிகளிலிருந்தும் சகலவிதமான கிரியைகளிலிருந்தும் விடுவித்து தேவனுடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக. கடல் போல் இல்லாமல் அமர்ந்திருக்கும் உள்ளம் போல் உங்கள் உள்ளம் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பரம. ஆமென்.